அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பயிற்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற மார்ச் 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இத பங்குனி மாத பிறப்பு அல்லது மீன சங்கராந்தி அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. இந்த ஒரு மாசம் சூரியன் குருவோட வீட்ல இருக்க போறதால உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதால் நாம எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்போ இயற்கை அன்னைக்கும் நமக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகுது. கும்ப ராசிங்கிறது ஒரு நிலையான காற்று ராசி. அங்கிருந்து நீர் ராசியான மீனத்துக்கு சூரியன் போறாரு. இதனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒருவித அமைதி பிறக்கும். இந்த நேரத்துல வர்ற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புவோம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது மோட்சத்தை குறிக்கிற இடமாம். சூரியன் இங்க வர்றப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கோயில் குளம்னு போறதுக்கும் தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் இது சரியான நேரம்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்க சூரிய பகவான் வழிகாட்டுவாரு. இந்த சூரிய பெயர்ச்சியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் வரும். முக்கியமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராம இருக்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிவா சொல்லணும்னா இந்த மீன ராசி சூரிய பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான தொடக்கம்தான். மார்ச் 15லிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு சூரியனோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோடவும் நேர்மையோடவும் நம்ம கடமைகளை செஞ்சாலே வர்ற காலங்கள் வசந்தமா மாறும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த 2026 மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான கிரகமாற்றம் நடக்கப் போகுது. கிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசிக்கு மாறப்போகிறார். ஜோதிட ரீதியா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் அப்படின்னு நாங்க ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். அதனால இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பல விசேஷமான நற்பலன்களை வாரி வழங்க போகுதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வந்து அமர்றதுனால உங்களுடைய அறிவுத்திறன் இப்போ ரொம்ப பிரகாசமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா மனசுல இருந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவை நீங்க இப்போ ரொம்ப தைரியமா எடுப்பீங்க. பூர்வ புண்ணிய பலத்தால தடைப்பட்டு நின்ன பல காரியங்கள் இப்போ ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சு உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் ஏற்பட்டு பல புண்ணிய காரியங்கள்ல உங்களை நீங்களே முழுமையா ஈடுபடுத்திக்குவீங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இப்ப பரிபூரணமா கிடைக்கிறதுனால நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா பொன்னாகும். பொருளாதார நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்பவே சீராகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்தா அது தானாவே கைக்கு வந்து சேரும். அதனால உங்களுடைய வங்கி சேமிப்பு உயரும். பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நேரமா அமையப் போகுது. முன்னாடி செஞ்ச முதலீடுகள் மூலமா உங்களுக்கு இப்போ நல்ல லாபம் கிடைச்சு மனசுல ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அனாவசியமான செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமையறதுல எந்த சந்தேகமும் இல்ல. வேலைக்கு போற விருச்சிக ராசி நேயர்களுக்கு அலுவலகத்துல ஒரு பெரிய கௌரவமும் புது மரியாதையும் தேடி வரப்போகுது. உங்களுடைய தனித்திறமையை பார்த்து மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து ரொம்பவே பாராட்டுவாங்க. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக நீங்க போட்ட மனு மேல இப்போ ஒரு சாதகமான முடிவு வர வாய்ப்பு இருக்கு. அரசாங்க தேர்வுகள் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி இந்த நேரத்துல கிடைக்கும்.
உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்தாசையா இருந்து உங்க வேலைய சுலபமாக்கி கொடுப்பாங்க. சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றமான மாசமா இருக்கும்னு சொல்லலாம். புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜிய உங்க வியாபாரத்துல புகுத்தி லாபத்தை பல மடங்கு பெருக்க நீங்க இப்போ முயற்சி செய்வீங்க. கூட்டுத் தொழில்ல இருந்த சில சங்கடங்கள் எல்லாம் மாறி பங்குதாரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. கலைப்புரை மற்றும் எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் வாய்ப்பு இப்போ தானாகவே தேடி வந்து கதவை தட்டும். தொழிலை இன்னும் விரிவுபடுத்தணும்னு நினைச்சா தைரியமா நீங்க இப்போ புது முதலீடுகளை செஞ்சு உங்க எல்லையை விரிவாக்கிக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு புத்திரபாகியம் சம்பந்தமான நல்ல செய்தியை கொடுப்பார். பிள்ளைகளுடைய படிப்பு மற்றும் அவங்களோட சுபகாரியங்கள் விஷயத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. வீட்ல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு விசேஷம் இப்போ ரொம்ப கோலாகலமா நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைச்சு எல்லாரும் உங்களை ஒரு தலைவரா மதிக்க ஆரம்பிப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு தெம்பான காலமா இருக்கும்னு நான் சொல்லுவேன். கடந்த காலங்கள்ல உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த சில நாள்பட்ட வியாதிகள் இப்போ வைத்திய மூலமா சரியாகிடும். இருந்தாலும் வயிற்றுப்பகுதி சம்பந்தமான சில சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். வெயில் காலங்கிறதால வெளியில போயிட்டு வரும்போது குளிர்ச்சியான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு உடம்ப நல்லா பராமரிங்க. மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்கிறதுனால நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் ஒரு வேகம் இருக்கும். அதை நீங்க அனுபவிப்பீங்க. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த ஒரு மாசத்துல பல மடங்கு உயரப்போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். பொது காரியங்கள்ல உங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி தேடி வர வாய்ப்பிருக்கு. மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தால உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும். அது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களை இதுவரைக்கும் குறை சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களுடைய வெற்றியை பார்த்து பிரமிச்சு போய் நிப்பாங்க. புதிய நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இப்போ உங்க நட்சத்திர வாரியான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்த்திடலாம். விருச்சக ராசி நேயர்களே கவனிங்க. விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். பொருளாதார ரீதியா நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரும்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வழியில இருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பெரிய மனிதர்களோட நட்பால உங்களுடைய கௌரவம் சமூகத்துல ஒரு படி உயர்ந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய திருப்பத்தை வாழ்க்கையில கொடுக்க போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட அமைய போகுது. உங்களுடைய பேச்சாற்றலாலேயே பல சிக்கலான பிரச்சனைகளை நீங்க ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. குடும்பத்துல இருந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்து கையில காசு நல்லா புழங்க ஆரம்பிக்கும். புதுசா வீடு கட்டணும் இல்லனா மராமத்து வேலைகள் செய்யணும்னு நினைச்சா அதை இப்போ நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலமா அமைய போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்னா நினைவாகிறத நீங்க கண்ணால பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போவீங்க. வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகி இப்போ விசா மற்றும் பாஸ்போர்ட் ரொம்ப சுலபமா கிடைக்கும். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். பிள்ளைகளோட உயர்கல்வி விஷயத்துல இருந்த சில இழுபறிகள் எல்லாம் முடிஞ்சு நீங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இந்த அற்புதமான நல்ல பலன்களை நீங்க முழுமையா அனுபவிக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். தினமும் காலையில சூரிய பகவானை பார்த்து இரு கை கூப்பி மனசார வேண்டி வழிபடுறது உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போய் அம்பாளுக்கும் சிவனுக்கும் செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு கும்பிட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் அல்லது குளிர்ந்த பானங்களை இந்த வெயில் காலத்துல தானமா கொடுங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிறது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.